ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு டைம் புளியோதரை சாதம் இப்படி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கடலை நிறைய சேர்க்க போகிறோம். வாங்க கடலை சேர்த்துக்கலாம். நல்லா ஆயில் சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இதில் கடுகு, கடலைப்பருப்பு, வரமிளகா நல்லா புரியட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா புரிஞ்சிச்சு. இதுக்கு இது வெங்காயத்தூள் சேர்த்துக்கங்க. இந்த வெங்காயத்தூள், மஞ்சத்தூள், கருவேப்பிலை நல்லா சேர்த்துட்டு கிளறி நல்லா கிளறியாச்சு. இப்போ நம்ம புளி கரைசலாக சேர்த்துலாம். வாங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இது கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். வாங்க பார்ப்போம். கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா திக்னஸ் வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வரணும். எண்ணெய் பிரியணும் நல்லா. அது வரைக்கும் இதில் ஒரு பவுடர் சேர்க்க போகிறோம். பொடி சேர்க்க போகிறோம். என்னென்னு பார்ப்போம். வாங்க சட்டி நல்லா காஞ்சிச்சு. இது வந்து வெந்தய பொடி சேர்க்க போகிறோம். வெந்தயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெந்தயம் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே ஜாரில் போட்டு இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதோட ஒரு ஸ்பூன் வெந்தய பவுடர் சேர்த்துக்கோங்க. சும்மா சின்ன ஸ்பூன் போதும். சேர்த்து கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். 2 நிமிஷம் கொதிக்கட்டும் பார்ப்போம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இது மாதிரி வரணும். இப்போ அடுப்பு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சாதம் ஆரம்பிச்சு வச்சுருக்கேன். இதில் பாருங்கள், நம்ம புளி கரைசலில் சேர்த்துருவோம். அதோட 2 கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அப்படியே கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கிண்டியாச்சு. உங்களுக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.